கல்யாண வீட்டு வெண்பொங்கல் செய்வது எப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பாசிப்பருப்பு 100 கிராம், முந்திரி 10 கிராம், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 10, கருவேப்பிலை சிறிதளவு, இஞ்சி 1 துண்டு, உப்பு தேவையான அளவு, சீரகம், மிளகு, இஞ்சி, கருவேப்பிலை அரைத்த விழுது, நெய் 50 கிராம், ஊற வைத்த பச்சரிசி 300 கிராம் எடுத்துக்கிறணும். பிறகு அடுப்பில் வடைச்சட்டியை வச்சு பாசிப்பருப்பு 100 கிராம் போட்டுக்கலாம். அடுப்பை சிம்லே வச்சு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்து வச்சுக்கிறணும். பிறகு ஊற வைத்த பச்சரிசி 300 கிராமில் அளவு சம்பு தண்ணி ஊற்றி இந்த பாசிப்பருப்பு வறுத்தோம்னா நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அதை மிக்ஸாக பண்ணிக்கிடுவோம். உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அதை விசிலுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். 2 விசிலே போதுமான அளவு தான். விசில் வச்சுருவோம். விசில் வந்தனே எடுத்து வச்சுக்கலாம். பிறகு அடுப்பில் கடாயில் வச்சு நெய் 50 கிராம் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா காஞ்ச எண்ணெயுமே சீரகம், மிளகு, இஞ்சி, கருவேப்பிலை அரைத்த விழுதை நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா நம்ம வதக்கணும். நல்லா நம்ம வதக்கிக்கிறப்பயே கமகமன் ஸ்மெல் வரும். அப்போ நம்ம முந்திரி 10 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதை நல்லா மிக்ஸ்அப் ஆகுற மாதிரி நம்ம நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். முந்திரி அந்த அரைத்த விழுதெல்லாம் மிக்ஸ்அப் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ விசில் வந்ததை எடுத்துக்கிடுவோம். ஓப்பன் பண்ணலாம். இப்போ அரிசியும் பாசிப்பயிரும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் எண்ணெயில் வதக்கினதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ கல்யாண வீட்டு வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை அனைவரும் சாப்பிடலாம். எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. அன்புடன் இறைவனின் கருணை.